வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பார்த்தேன் உங்களை ஒரு நிமிஷம் படன்னு அந்த இடத்துல அழுதுட்டு இருந்தீங்க. மனசு கேட்கல, அதனாலதான் பாப்பா குழந்தைய வச்சு அழுதுட்டு இருந்தீங்களா? அதை என்னன்னு கேட்கலான்ட்டு உங்கள்ட்ட கூப்பிட்டேன். அதுதான் இங்க அக்கா இங்க ஓரமா வாங்கக்கா அப்படின்னா ஏன் அழுகுறீங்க? என்ன சார், எங்களுக்கு மாப்பிள்ளை இறந்து போயிட்டாரு சார். சரி, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. பிள்ளைக்கு இதயத்துல ஓட்டம் இருக்குன்னு பொண்ணு தான் சார். எனக்கு 2 பொண்ணு இருக்கு. ஒரு பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறா, 10 படிக்கிறா. எனக்கு 2 பொண்ணு. எல்லாரும் இருக்காங்க, இருந்தாலும் எங்களை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதான் இங்க உதவி கொடுப்பாங்கன்னு வந்து இங்க வந்த பிள்ளைய ஒருத்த தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் விட்டுட்டு போயிட்டான் பிள்ளைய. அதனாலதான் எனக்கு படப்படன்னு எனக்கு நெஞ்சு வெளி இருக்கு. அதான் படப்படன்னு வந்து பாப்பாக்கு என்னாச்சு? நெஞ்சில பாப்பாக்கு ஹார்ட்ல ஓட்டம் இருக்கு சார். அதனால கலெக்ஷன் பண்றேன். பாப்பா பேர் என்ன? முத்தரசியா? ஸ்கூலுக்கு போலையா இன்னைக்கு? ஏன் டாக்டர்கிட்ட நீங்க கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதுதான் பணம் வசூல் பண்றாங்க. அங்கதான் வசூல் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். வீடு வசூல் பண்ணா என்னக்கா கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது. என்ன பண்றது சார், இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. டாக்டர் இது வரைக்கும் பார்த்ததுல சின்ன பிள்ளையா இருக்குது, கொஞ்சம் 10-12 வயசு ஆகட்டும், ஆபரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப டாக்டர் போய் பாக்குறது கூட காசு இல்ல. டாக்டர் பாக்குறது எங்களுக்கு வசதி இல்ல சார். நான் இந்த இது வைப்பேன், இந்த பத்தி விற்பேன். எனக்கு யாருமே இல்ல. இந்த இசிஜி டாக்டர் இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் பணம் தரேன். நீ யாட்டி கையேந்தவனா? நீங்க அழுததை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் கால எல்லாம் உள்ளவனாக்கா. எங்க பெரிய வார்த்தை சொல்லலாம். யாரும் கொடுத்தா கொஞ்சம் உதவி பண்ணி கூட பிறந்த தம்பிமா நினைச்சுக்கோங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு நான் வர வெள்ளிக்கிழமை நான் இங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு நான் என்னோட நம்பர் தரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன சொல்லாங்க பாப்போம். ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியா இருந்தாங்கன்னா அதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்றேன். அப்படி இல்லைனாலும் அவளுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. என்ன டாக்டர் என்ன சொல்லலான்னு கேட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்து என்ன சொல்லுவோங்கிறத பாப்போம். ஆனா தயவுசெய்து யாட்டி தர மாட்டேக்காதீங்க. இப்போதைக்கு அவள் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள எல்லா பணமும் நான் தரேன். ஒரு தாயா இருந்து உங்களோட வலி வேதனைகள் தெரியுது. மாப்பிள்ளை இல்ல, வீட்டுல ஆம்பளை எழுத்தோன்னு யாருமே இல்ல. எனக்கு யாருமே இல்ல, பாத்துக்கிறவன் ஆள் இல்ல, கொடுத்து உதவும் ஆள் இல்ல. பிள்ளை மேல எனக்கு ரொம்ப பாசம். நான் பெற்றது 2 பொம்பளை பிள்ளைங்க ஒண்ணுன்னா நான் செத்து போயிடுவேன் சார். பிள்ளைக்காண்டிதான் தர்மம் எடுக்கிறேன். பிள்ளை நம்மளுக்கு முக்கியமா, கௌரவம் முக்கியமானு அதெல்லாம் பார்க்கல. இந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலும் கூட என்னால தாங்கிக்கிற முடியாது. அதே மாதிரி எனக்கு ஒரு உடம்புக்கு முன்னா இப்போதைக்கு என்னைய பாக்குறது இந்த பொண்ணுதான். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. பண உதவி இருக்கு. நீங்க நல்லபடியா முதல்ல பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு என்ன சொல்லாங்கிறத சொல்லுங்க, சரியா? என்னோட இதுல முதல் நம்பர் என்னோட நம்பர், சரியா? சரி. நீங்க புதை பண்ணது கடவுளா நினைக்கிறேன். நீங்க யாருன்னே தெரியாது. நான் அழுதுகிட்டு இருந்து சும்மா நின்றீங்க. நீங்க நினைச்சு அந்த கொடுத்தோட கொடுத்து எங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. ஏன் தனியா கூப்பிட்டு சோக கதை கேட்டு தரீங்க. இந்த நன்றி உங்களை மறக்கவே மாட்டேன் சார். அம்மா எவ்வளவு பிடிக்கும்? யார? அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? இது மோசமான ஏரியாக்கா. பிள்ளைய வச்சு நீங்க இருக்க வேணாம். இது ஜங்ஷன் உங்களுக்கே தெரியும் எப்படி. ஆமா, நீங்க ஊருக்கு போயிருங்க. பத்திரமா போய் சேருங்க. இப்ப என்ன வேணும்? என்ன சாப்பிடுறீங்க? பதஷ்டமா வேற இருக்கீங்க. வாங்க, சாப்பாடு இல்ல, ஏதாவது ஜூஸா குடிங்க வாங்க.